இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எந்த பிரகாரமாய் பேசுகிறோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 2 வசனம் 17. அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பமாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். For we are not as many which corrupt the word of God, but as of sincerity, but as of God, in the sight of God, speak we in Christ. 2 Corinthians chapter 2 verse 17. என கண்மானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறார் அப்படின்னா, நிறைய பேர் பேசுற மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கலப்பமாய் பேசாமல் மிக தெளிவாக தேவன் எந்த வார்த்தையை எங்களுக்கு தருகிறாரோ அதையே தேவனுடைய சந்நிதியில் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக எழுதுகிறார். நாம் இந்த நாட்களில் வார்த்தைகளை கொண்டு வருகிறோம், ஆனால் எந்த பிரகாரமாக பேசுகிறோம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்ப ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பிகிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ அந்த தம்பி எந்த சர்ச்சுக்கு போறாரு அப்படின்னா, அவங்க ரிலேட்டிவ் வச்சிருக்க ஒரு சர்ச்சுக்கு தான் அந்த தம்பி போறாரு. அப்போ ஒரு நாள் அந்த பாஸ்டர் அதாவது இவங்க ரிலேட்டிவ் தான் பாஸ்டர், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வாரம் என்னுடைய ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தவங்க, ரொம்ப க்ளோஸ் ஆன ஒருத்தவங்க தான் வார்த்தையை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சண்டே மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு, நீட்டா பேசியிருக்காங்க. வந்த பிரசங்கியார் 7 பாயிண்ட் வச்சு கரெக்டா பேசியிருக்காங்க. அதுக்கு பிற்பாடு அன்னைக்கு ஈவினிங் இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த தம்பியும் அவங்க சர்ச்சில் உள்ள இன்னொருத்தரும் 2 பேரும் உட்கார்ந்து ஏதோ ஒன்று சர்ச் பண்ணி பைபிள் ஸ்டடி மாதிரி 2 பேரும் ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அன்னைக்கு பகிர்ந்து கொள்ளப்பட்ட வார்த்தையினுடைய தலைப்பை ChatGPTல போட்ட உடனே அந்த 7 பாயிண்டும் அப்படியே அந்த இடத்துல வந்திருக்கு. ஈவன் அந்த ஆர்டர் கூட மாத்தாம தான் அந்த பிரசங்கியார் அவங்க சபையில அந்த காரியங்களை சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார். என்னென்ன இப்படிலாம் இருக்கு, ஏதோ ChatGPT கேட்டு தான் இன்னைக்கு பிரசங்கங்கள்லாம் எடுக்கிறாங்களா அப்படின்னு நிறைய காரியத்தை அவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நாம் இந்த நாட்களில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நமக்கு தெரிந்தே அநேகர் இன்னைக்கு கூகுள்ல சர்ச் பண்ணி கண்டென்ட் எடுக்கிறாங்க, ChatGPTல கண்டென்ட் எடுக்கிறாங்க, இன்னும் நிறைய சோர்சஸை பயன்படுத்தி கண்டென்ட் எடுக்கிறாங்க. இதெல்லாம் தவறா அப்படின்னு கேட்டா நம்ம முற்றிலுமாக தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சப்போர்ட்டிங்கா நமக்கு தேவன் தருகிற வார்த்தைக்கு ஒரு சப்போர்ட்டிங்கா இந்த காரியத்தெல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் மெயினாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் அதையே சார்ந்து செயல்படுகிறோமா? இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறார் அப்படின்னா, தேவனுடைய வசனத்தை மற்றவர்களை மாறு நாங்க கலந்து பேசல, பிறவர மாதிரி நாங்க பேசாமல் நாங்க துப்புரவாய், அதாவது தூய்மையானதாய் தெளிவா நாங்க கொடுக்கிறோம். தேவன் என்ன அருளுகிறாரோ அந்த பிரகாரமாகவே நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியானால் தேவன் தருகிற வார்த்தையைத்தான் நாங்க பேசுறோம் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. நாம் இன்றைக்கு இதை செய்கிறோமா? இதுல இன்னொரு காரியம் இருக்கு. சில பேர் சொல்லலாம், பிரதர் நமக்கு தேவை ஒரு பிரசங்கம், ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம ஒரு நல்ல கண்டென்ட்டா கொடுக்கணும், அப்படித்தானே? சோ ஏன் இந்த ChatGPT இன்னும் நிறைய காரியங்கள் இருக்க, இந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி ஏன் நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ண கூடாது அப்படின்னு நினைக்கலாம். நம்ம ஒரு காரியத்தை மறந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு நம்மளுடைய எந்த டாபிக்ல இருக்க பிரசங்கனாலும் சரி, அதே டாபிக்க ஒரு நல்ல தமிழ் பண்டிட்ட இல்லைன்னா ஒரு புலவர்கிட்ட இல்லைன்னா ஒரு பெரிய எழுத்தாளர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா ஒரு ஆர்டிக்கிள் ரெடி பண்ணி தருவாங்க. அது ஜனங்களால வரவேற்கப்படும். கண்டிப்பா அவங்களுக்கு அவங்களுடைய இருதயத்தை தொடும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஈவன் இப்ப நாம தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ற எந்த பிரசங்கியாரை பார்க்கிலும் அவங்க இன்னும் அழகாகவே அந்த கண்டென்ட்டை ரெடி பண்ண முடியும். ஆனால் ஒரே ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? சாதாரண ஜனங்கள், அதாவது தேவனுடைய ஆவியை பெறாதவர்கள் கிரியேட் பண்ற அந்த ரெடி பண்ற கண்டென்ட் ஜனங்கள்கிட்ட கைத்தட்டல் பெறும், ஜனங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும். ஆனால் ஜனங்களுடைய இருதயத்துல அது குத்துமா? ஜனங்களுடைய வாழ்க்கையில மாறுதல்களை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. மாறாக
ஆவியானவர் தருகிற வார்த்தையை நாம் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருத்தரையும் அது சந்திக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தைகள் இம்பாக்ட் பண்ணும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இவ்வளோ பிரசங்கம் உலகம் ஃபுல்லா பிரசங்கிக்கப்படுது. எதுக்காக? ஏதோ வெறுமனே சபையில பேசணும், அந்த 1 hour கேப்பை ஃபில் பண்ணணும், சர்வீஸ்ல கண்டென்ட் இருக்கணும், இதுக்காகவா? கைத்தட்டல் வாங்குறதுக்காகவா? கிடையாது. மாறாக ஒவ்வொரு வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஜனங்களுடைய இருதயத்துல மாற்றம் வரணும். அந்த வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில இம்பாக்ட் பண்ணணும். தேவன்ட்ட அவங்கள இன்னும் அதிகமா ரிலேஷன்ஷிப்ல கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதற்காகத்தான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். சோ இந்த பிரசங்கம் எப்படி இருக்கணும், எந்த பிரகாரமா இருக்கணும் அப்படின்னா, ஏதோ நான் உலகத்துல இருந்து, உலகத்தினுடைய காரியங்கள்ல இருந்து, டெக்னாலஜில இருந்து நான் பிக் பண்ண வேர்டா இருக்க கூடாது. மாறாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொன்னதை போல தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக, அதாவது நான் காத்திருந்து ஆவியானவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை நான் பிரசங்கிக்கும் போது மாத்திரமே ஜனங்கள் மத்தியில அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை உமது வார்த்தைகளை பிரசங்கம் பண்ண தேர்ந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இன்னைக்கு அநேகரை போல வேதத்துல எழுதப்பட்டது இருக்கிறத நாங்க கலப்பமா பேசிடக்கூடாது. ஆவியானவரே, தேவனால் என்ன எங்களுக்கு தரப்படுகிறதோ அது அப்படியே நாங்க டெலிவரி பண்ண ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எந்த விதத்திலும் நாங்க வார்த்தைகளை மாற்றி பேசிடக்கூடாது. மற்றவங்களை உணர்ச்சி வசப்பட வைக்க அந்த மாதிரியான காரியத்தையும் நாங்களா சுயத்துல பேசிடக்கூடாது தகப்பனே. ஆவியானவரே, நீர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக்கோங்க. தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரமே நாங்க பேசுகிறவர்களாய் ஆவியானவரே இந்த நாள்ல நீங்க எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.